அசத்திட்டா சூப்பர். சூப்பர். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ். அப்படி என்னடா பாராட்டுற அளவுக்கு ஒரு டிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் தந்தூரி சிக்கன் தான் பண்ணேன். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு அந்த பாராட்டு வாங்கணுன்னா நான் பண்ணுற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் பீஸுங்களும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதில் தண்ணி போட்டு கொஞ்சம் வினிகர் போட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டேன். கொஞ்சம் பிளட் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்துடும். ஸோ இன்னும் நல்லா சுத்தமாகும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ 4-5 வாட்டி ஏன்னா அந்த வினிகர் வாசனைலாம் போகணும்னு சொல்லி ஸோ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சிக்கன் வாங்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் நான் சொல்லி போட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளே பண்ணலாம். ஸோ அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு எதில் சமைக்க போகிறோமோ அதில் போட்டுட்டு நான் இதில் வந்து பெரிய டீஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், வறுத்து அரைச்ச சீரகப்பொடி 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டேன். இது வந்து ஃபுட் கலர் சேர்த்து அன்ஹெல்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. எப்பாவது சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஹைஜீனிக்கான ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்டு பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த கலருக்கு தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ கலர் கொஞ்சம் போட்டுடலாம். அதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். இந்த கசூரி மேத்தி அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். என்கிட்ட இருந்துச்சு என்னால் சேர்த்தேன். ஆனால் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ஹான்ஸ் ஆகும். 2 பெரிய கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்குறேன். ஸோ புளிப்பு இல்லாத தயிர். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரினா அந்த கட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே எல்லாம் அந்த மசாலா போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். சாட் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அண்ட் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய். ஸோ சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க. என்கிட்ட லெமன் இல்லாததால் வந்து நான் சாட் மசாலா சேர்த்துருக்குறேன். ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணேன். ஸோ சரியாக மிக்ஸ் ஆகலை. ஸோ மறுபடியும் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டன்ட் தந்தூரி தான், இல்லைன்னா தந்தூரிக்கு மசாலா பூசி ஓவர் நைட் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சா கூட டேஸ்டியாக தான் இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும். பட் இப்படி கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுட்டு நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அதே மசாலாவில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சேன். ஒரு 10-15 செகண்ட் இந்த மாதிரி புகை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறேன். லோ மீடியம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ நான்ஸ்டிக்கில் பண்ணால் அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாத்துக்கும் நான்ஸ்டிக் வந்து அன்ஹெல்தி அப்படின்றாங்களே. ஸோ அதிகமாக ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நார்மல் கடாயிலே யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அந்த லெக் பீஸ் வந்து வேகிறதுக்கு. பீஸ்னால் வேகிடும், லெக் பீஸ் வந்து சீக்கிரமாக வேகாது. ஸோ தந்தூரி அப்படின்னா கட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா சாஃப்டாக க்ரில்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஷேர்வா இந்த மாதிரி ஆயினே இருக்குது. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ லெக் பீஸ் எல்லாம் நல்லா வேகலை. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா அந்த நான் போட்டையிலே லெக் பீஸ் உடையில அந்த பீஸ் எல்லாம் உடஞ்சி கொஞ்சம் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆன உடனே நீங்கள் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன். கிரில்ட் பேன் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். என்கிட்ட இல்லை. ஸோ நார்மல் பேனே எடுத்துக்கிறேன். நார்மல் பேன் இல்லைன்னா நீங்கள் தவா கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நான்ஸ்டிக்ன்றதால 2 ஸ்பூனே போதும். அண்ட் மெயினாக வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு தான். ஆல்ரெடி வந்து வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்கள் நல்லா தந்தூரி கலர் வருதா. ஸோ கம்மி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆன உடனே அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும் இல்லையா தந்தூரியில். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்டவ்வில் வச்சு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு லெக் பீஸாக வந்து ஃபுல்லாக வந்து நான் காமிச்சு எடுத்துட்டேன். ஸோ ஸ்மோக்கி ஸ்மெல்லோடு வந்து நல்லா கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ நான் வேக வச்சுருக்க பீஸுங்க அது இதில் சேர்த்துறேன். இது வந்து 2 செகண்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இன்னும் நம்ம மசாலா எல்லாம் போடணும். ஸோ அதில் ஒட்டி நின்றுச்சு இல்லையா. ஸோ அந்த மசாலா எல்லாம் எடுத்து இப்போ மீதி இருக்கிற கறியில் நல்லா பூசி விட்டுடுறேன். ஸோ பூசிட்டு ஒரு மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எந்த மாதிரி வதக்கணுன்னா அப்படியே அந்த புகை வருது பாருங்கள். ஸோ புகை அந்த வாசனை அப்பா
அப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. இது நான் விலாகில் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் விலாக் பார்க்காதவங்க இந்த ரெசிபி பார்க்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து பருப்பு குழம்பு அண்ட் சேமியா, அதாவது இடியாப்பம் இந்த மாதிரி கூட சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து மதியானம் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். அதோட வந்து லெக் பீஸ் வச்சுருந்தேன். பட் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக் பீஸ் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ சேமியா வந்து நான் வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ அதோட இதுவும் சர்வ் பண்ணேன். ஸோ 2 காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் யாரும் ஒரு லைக் கொடுக்குறதே இல்லை. நீங்கள் கொடுக்குற லைக்கால் தான் என் வீடியோ வந்து இன்னும் மற்றவங்கக்கிட்டே போய் சேரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா தந்தூரி அப்படின்னா நல்லா பல்லே வலிக்கிற அளவுக்கு நல்லா கடிச்சு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தந்தூரி கிரில்டு சிக்கன், ஸோ கிரில்டு பண்ண மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, வெளியே போய் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா வெளியே போகவே மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி தான், வெளியே போய் சாப்பிடவே மாட்டார். நான் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் ஹைஜீனிக்காக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் அசத்துங்க. 5 குத்தா கூட சாப்பிடுவோம். தேங்க்யூ. இந்த சேர்த்து